வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஒரு புது செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி கதை அல்லது ஒரே மாதிரியான திரைக்கதையை கொண்ட திரைப்படங்களை கம்பேர் பண்ணி பேசுகிற இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் தான் நீயும் நானும் ஒன்று. நீயும் நானும் ஒன்று. அப்படி நீயும் நானும் ஒன்றுங்கிற இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் 2 திரைப்படங்கள் என்னென்னா, மனசங்கர வரப்பிரசாத் காரு வேர்சஸ் விஸ்வாசம். இந்த படத்தில் கதை, திரைக்கதை, ஏன் ஹீரோயின் கூட ஒன்று தான். இப்படி இந்த 2 திரைப்படத்திற்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். சினிமாவை தாண்டி மற்ற கண்டென்ட்லாம் கொஞ்சம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. நம்ம சிரஞ்சீவி காரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக அஜித் படம் தான் பார்த்துட்டு இருக்காரு போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமான போலா சங்கர், அந்த படம் வந்துட்டு வேதாளம் திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக். இப்போ இந்த மனசங்கரா வரப்பிரசாத் காரு இந்த படம் வந்துட்டு விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய அன்அஃபிஷியல் ரீமேக். சரி வாங்க, இப்போ இந்த 2 படத்துக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை பார்ப்போம். முதல் சிமிலாரிட்டி ஹீரோயின் தான். அங்கே நிரஞ்சனா, இங்கே சசிரேகா. அட்லீஸ்ட் ஹீரோனை மாத்திருந்தா கூட வேற மாதிரியான ஒரு படமா தெரிஞ்சிருக்கும். அதே ஹீரோயினை போட்டு அப்படியே விஸ்வாசத்தையே எடுத்து வச்சிருக்கீங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, இப்ப விஸ்வாசத்துல தூக்குதுறைக்கும் நிரஞ்சனாக்கும் எப்படி காதல் பத்திக்கும்? தூக்குதுறையுடைய கிராமத்துக்கு நிரஞ்சனா ஏதோ கேம்புக்கு வருவாங்க. அப்ப இவர் ஒரு வீரரு, தீரரு, சூரருங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லவ் ஆயிரும். அதுக்கப்புறமா மேரேஜ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. விஸ்வாசம்ல ஹீரோவுடைய கிராமத்துக்கு ஹீரோயின் வருவாங்க. ஆனா இந்த மனசங்கரா வரப்பிரசாத் காருல ஹீரோ போற இடத்துக்கெல்லாம் ஹீரோயின் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு தான் மேரேஜ் ஆகும். அங்க நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில ஏதோ ஒரு இடத்துல மேரேஜ் நடக்கும். அங்க நம்ம ஹீரோ போக அதே மேரேஜுக்கு ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அடுத்து கேரளாவில் ஒரு கல்யாணத்துக்கு போவாரு. அங்கேயும் நம்ம ஹீரோயினமா வந்திருப்பாங்க. இப்படி போற இடத்துக்கெல்லாம் நம்ம 2 பேருமே போயிட்டு இருக்கோம். எதுக்கு நீயும் நானும் தனித்தனியா போய்கிட்டு இனிமே ஒட்டுக்காவே போலான்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்போ தமிழ்நாடு, இப்போ கேரளா, மறுபடியும் நம்ம கல்யாணத்திலே எதுக்கு சந்திக்கணும்? I think the universe is saying something. We should try marriage. ஏண்டா ஏதோ காரணத்துக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணி பார்த்திருக்கேன். இப்படி போற இடத்துக்கெல்லாம் அவங்களும் வராங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்றத நான் இப்பதான்டா பாக்குறேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ப்ரோ, அவங்க மீட் பண்றப்பெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடும். அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது சிமிலாரிட்டி கணவன் மனைவி பிரிதல். ஏன் ப்ரோ 2 படத்துல ஒரே மாதிரி தான் பிரிவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இங்க கிடையாது. 2 படத்துலயுமே அந்த சீன் கன்வின்சிங்கா இருக்காது. அதுதான் சிமிலாரிட்டியே. அதான் பிரச்சனையே. விஸ்வாசம் படத்துல ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிறாங்கன்னு பார்த்தா, நம்ம தூக்குதார ஒரு ரவுடின்னு தெரிஞ்சுதான் நம்ம நிரஞ்சனா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா தான் பொண்ணுக்கு அடிப்பட்ட உடனே நீ ஒரு ரவுடி, இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போவாங்க. ஒன்று பார்க்கும்போது பாதுகாப்பா இருக்கும், இப்போ பயமா இருக்கு. ப்ரோ இதுல என்ன ப்ரோ கன்வின்சிங்கா இல்ல? தான் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அடிதடி வெட்டு குத்துக்கெல்லாம் போறாங்கிறப்ப அவங்களுக்கு கெத்தா இருந்துச்சு. அப்பா அதனால கல்யாணம் பண்ணாங்க. ஆனா ஒரு தாயா யோசிக்கிறப்ப அவங்க அப்பா ரவுடியா இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கல, அதனால போயிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதே தாய் தான் அந்த பாப்பாவை ஒரு கும்பல் துரத்துறப்போ ஒருத்தர் என்னை காப்பாத்துறாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும், உனக்கு ஒன்றும் ஆகாது, அவர் பார்த்து பாரு. அதாவது உன் கூட இருந்தா என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் அவங்க பிரிஞ்சே போயிருப்பாங்க. ஆனா அதே வாயில தான் உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, அவர் பார்த்து பாருங்கிற டைலாக்குமே பேசுவாங்க. அது வேற வாயி, இது நார வாயி. அண்ணன் சிறுத்த அண்ணன் ஒரு மாசீனுக்கு ஆசைப்பட்டு இப்படி லாஜிக்க விட்டீங்களேண்ணே. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. அட போங்க தம்பி, இங்க ஒருத்தர் 1000 கோடிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையவே விட்டாரு. லாஜிக்க விட்டதை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இவங்க 2 பேர் பிரிஞ்சது எப்படி கன்வின்சிங்கா இல்லையோ, அதே மாதிரிதான் நம்ம வரப்பிரசாத் காருலையுமே அவங்க பிரியறதுமே கன்வின்சிங்கா இருக்காது. ஏன்னா நம்ம சசிரேகாவோட அப்பா மிகப்பெரிய பணக்காரரு. அதனால தான் பொண்ணு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸை கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம வரப்பிரசாத்தை சுத்தமாவே பிடிக்காது. அப்பதான் அவர்கிட்ட இருந்து குழந்தைகளையும் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பாரு. அப்போ ஒரு வேலை ஒண்ணு சொல்லுவாரு, உடனே பலார் நடி விழுகும். கெஸ்ட் வந்திருக்காங்க, போய் காஃபி கொடு. என்ன பாக்குற? கம் ஆன். ஏன்னா உனக்கு ஒருத்தன் பொண்ணையும் கொடுத்து அவன் வீட்லயும் அடம் கொடுத்து அவன் பிசினஸையும் பாத்துக்க சொன்னா, சாதாரணமா காஃபி போட்டு கொடுக்க சொன்னதுக்காக அடிச்சிருக்காருன்னா பாருங்களேன். ஸோ இங்கேயுமே அவங்க பிரியறதுக்கு வேலிடான ரீசன்லாம் இருக்காது. சும்மா ஏனோ தானோ அவங்க பிரிஞ்சாதான் ஸ்கிரிப்ட் மூவ் ஆகுங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு சீனை வச்ச மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ விஸ்வாசத்துலையும் சரி வரப்பிரசாத் காருலையும் சரி 2 பேர் பிரிஞ்சு போனதுக்கான காரணம் கன்வின்சிங்காவே இருக்காது. மூணாவது சிமிலாரிட்டி ஃபாதர் அஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். இங்க சின்ன வயசுல அவங்க பிரிஞ்சு போறதுனால நம்ம குட்டி பாப்பா ஸ்வேதாக்கு இவர் தான் தான் அப்பா அப்படிங்கிற விஷயமே தெரியாம ஒரு டிரைவரா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வரப்பிரசாத் காரு சின்ன வயசுல பிரிஞ்சு போறதுனால தான் குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக பிடி சாரா வந்திருப்பாரு. இங்கேயுமே அவங்க
அப்பா அவங்களுக்கு பிடி சாரா தான் தெரிவாங்க. ஆனா பாருங்க, நம்ம தூக்குதர அப்பப்ப ஸ்கூலுக்கு போய் தன் குழந்தைய எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா நம்ம வரப்பிரசாத் காரு நானும் குழந்தைகள ஸ்கூல்ல போய் பாப்பேன்டான்னு சொல்லிட்டு பிடி சாரே வந்துட்டாருங்க. ஆக மொத்தத்துல 2 படத்துலயுமே குழந்தைகளுக்கு அவங்க அப்பாவை இனிஷியலா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் தெரிய வரும். அடுத்தது தி ரீயூனியன். இங்க விஸ்வாசம் படத்துல அந்த குட்டி பாப்பா ஸ்வேதாவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு பாடி கார்டு மாதிரி நம்ம தூக்குதர கூடவே இருப்பார் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஆனா வரப்பிரசாத் காருல அவங்க மாமனார் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறதுனால அவருக்கு பாடி கார்டா வருவாரு நம்ம ஹீரோ. பாடி கார்டு உட்கார மாட்டாங்க சார். அடுத்த சிமிலாரிட்டி, ஹைடிங் த ஐடென்டிட்டி. இங்க விஸ்வாசத்துல தூக்குதர தான் அப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிரஞ்சனா அம்மா ரூல்ஸ் போட்டுருவாங்க. அதனால நம்ம தூக்குதர நான் தான் அப்பான்னு சொல்லாமே இருப்பாரு. நடக்கிற சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் தான் அப்பான்னு ஸ்வேதா கிட்ட எந்த நிலையிலையும் சொல்ல மாட்டேன். ஆனா அதே இந்த வரப்பிரசாத் காருல பசங்க கிட்ட ஏன் தான் அப்பாங்கிற விஷயத்த சொல்லலைங்கிறத சசிரேகாவே கேட்டு சசிரேகாவே அதுக்கு பதிலும் சொல்லிடுவாங்க. பசங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல நீதான் அவங்க அப்பான்னு. ஹோ, சொன்னா அவங்க உன்னை கேவலமா பாப்பாங்கன்னு பயமா? ஆக மொத்தத்துல 2 பேருமே தான் பசங்க கிட்ட தான் தான் அப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் கடைசி சிமிலாரிட்டி என்னன்னா சேவிங் த ஃபேமிலி. அதாவது இது சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. விஸ்வாசத்துல வில்லன் யாரு? நம்ம அண்ணன் ஜெகபதி பாபு தான். அவர் ஏன் அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறாருன்னா தான் குழந்தை சூசைட் அட்டம் பண்ணதுக்கு காரணம் நம்ம தூக்குதுறையோட பொண்ணு தான். அதனால கொலை பண்ணணும்னு நினைப்பாரு. நம்ம தூக்குதுறை அவர்கிட்ட இருந்து காப்பாத்துவாரு. ஆனா இங்க வரப்பிரசாத் காருல அவங்க மாமனாருக்கு எவன்டா குடைச்சல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஆக்சுவலா கொல்ல வந்தது அவங்க மாமனாரியா இல்லையா, அவங்க பொண்டாட்டியவன். நாங்க கொலை பண்ண நினைச்சது ஜிவிஆர் இல்ல, சசிரேகாவ, அப்புறம் பசங்கள. அதாவது வில்லனுடைய தம்பி வந்துட்டு ஒரு கேஸ்ல மாட்டியிருப்பான். அவன் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கார்ல லிஃப்ட் கேட்க அந்த காருக்குள்ள நம்ம சசிரேகா அம்மா இருந்திருப்பாங்க. இவன் ஒரு கிரிமினல் அப்படிங்கிற விஷயத்த பார்த்த உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மாட்டி விட்டுருப்பாங்க அந்த அம்மா. அதனால தான் தம்பி ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கறதுனால இவங்களை கொல்லணும்னு அலைவாரு வில்லன். இது குட் பேட் அக்லி படத்துல வர ட்விஸ்டடா. அப்ப அதுக்கு நான் காரணம் இல்லையா? உன் பொண்டாட்டி தான்டா காரணம். இதே ட்விஸ்ட நம்ம வீரம் படத்துலயுமே பார்க்க முடியும். விஸ்வாசம் ரீமேக்ல எங்கடா குட் பேட் அக்லி எல்லாம் கை வச்சிருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, நம்ம சிரஞ்சீவி காரு வெறும் அஜித் படமாவே பார்த்துட்டு இருக்காரு போல. அதனால தான் வேதாளம் ரீமேக்கை தாண்டி விஸ்வாசம் ரீமேக்ல இப்ப குட் பேட் அக்லி சீனை கொண்டு வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா கதையே இல்லாத படத்துல கதையை திருநீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்கடா நீங்க. அப்புறம் விஸ்வாசம் கிளைமேக்ஸ்ல தூக்குதுறை நிரஞ்சனாவும் சேர்ந்துருவாங்க. இங்க அதே மாதிரி நம்ம வரப்பிரசாத்தும் சசிரேகாவும் சேர்ந்துடுறாங்க. ஆக மொத்தத்துல ஒரே கதை தான். எமோஷனல் தூக்கலா இருக்கணும் அப்படின்னா அது விஸ்வாசம், இதுவே காமெடியா கலகலன்னு இருக்கணும் அப்படின்னா அது மனசங்கரா வரப்பிரசாத் காரு. ஆனா 2 படமுமே நல்லா என்ஜாயபிளான ஒரு படம் தான் சொல்லணும். ஆனா நம்ம வரப்பிரசாத் காருல வெங்கண்ணனுடைய கேமியோலாம் நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக இவரை கேமியோ மாதிரி கூட்டிட்டு வந்து ஒரு கேரக்டராகவே மாற்றிருப்பானுங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபைட் எல்லாம் கொடுத்து இவரும் ஒரு கேரக்டர் தான்டா, செகண்ட் ஹீரோடா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பானுங்க. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த மனசங்கர வரப்பிரசாத்த காருவை பார்த்துட்டு என்னடா விஸ்வாசம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எந்த 2 திரைப்படங்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க, அதை எடுத்து பிரித்து மேஞ்சிருவோம். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.